வந்து நம்ம பாலக் பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக பாலக்கீரை எடுத்து நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சூடு ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். நம்ம பன்னீரெல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து வீட்டிலே ரெடி பண்ண பன்னீர். இந்தளவுக்கு வந்து பன்னீர் வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் அதே பேன் வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் அதிலே இருக்குது. பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் வாங்கி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். நான் ஒரு பெரிய சைஸு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 3 பழமரக்க தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். அதே பேன் வச்சுருக்கேன். அதே மாதிரி பட்டை, லவங்கம், கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்ச பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண வச்ச பன்னீரை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து நம்மளுடைய கிரேவி வந்து கொச்சிச்சுன்னா போதும். ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய பன்னீர் கிரேவி. சூப்பராக இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, பலவ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.